ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் ரோமர் 4:17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். தேவனுடைய மகிமையான நாமம் உயர்த்தப்படுவதாக. ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் ஆர் மோர் ரியல் தென் மெட்டீரியல் திங்ஸ். ஆவிக்குரிய காரியங்களே இந்த உலகத்தில் காண்கிற அழிந்து போகிற பொருட்களுக்கும் மேலானவைகளாய் இருக்கிறது. காரணம், ஆவியாய் இருக்கிற தேவனே இந்த உலகத்திலே நாம் கண்ணார பார்க்கிறவைகளை எல்லாம் அவர் உண்டு பண்ணினார். நம்முடைய கண்களுக்கு புலப்படாத ஒரு தேவனுடைய வல்லமை, அதிகாரம், அவைகளெல்லாம் இந்த பூமி மீது தம்முடைய வார்த்தையினாலே உண்டாக கடவது என்று சொன்ன அந்த வார்த்தையினாலே தேவன் அவைகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஏசப்பா ஆதியாகமத்தில் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி அந்த வார்த்தையாலே வெளிச்சம் உண்டாயிற்று. இன்றைக்கு நம்ம பார்த்து கூட தேவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அப்படி ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். Now you are a God child. The Spirit of God lives in you. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியாகிய தேவன் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். இப்ப நீங்களும் தேவனை போன்று ஏசப்பா நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை வைத்து இல்லாதவைகளை இருக்கிறதை போல கூப்பிடுங்க. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இல்லையோ, சந்தோஷம் இல்லையா, என் வாழ்க்கையில சந்தோஷம் நிரம்பட்டும் என்று சொல்லுங்கள். உங்களுடைய சரீரத்தில் சுகம் இல்லையா, இயேசுவின் நாமத்தில் என்னுடைய சரீரத்தில் சுகம் ஆளுகை செய்வதாக என்று சொல்லுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் ரட்சிப்பு இல்லையா, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரால் அவருடைய நாமத்தால் ரட்சிக்கப்படுவோம் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறதை போல நீங்க சொல்லுகிற பொழுது இயேசுவின் நாமத்தில் அவைகள் நமக்கு உண்டாகிறது, சாத்தியமாகிறது. நம்ம ஏசாயாவின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், அந்தத்தில் உள்ளவைகளும் ஆதி முதற்கொண்டு இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வேன். ஹல்லேலூயா. God is ready to do things, marvelous things. நீங்க வாயை திறந்து கூப்பிடுங்க, சொல்லுங்க. குறைவுகள் என்னுடையதல்ல என்று சொல்லுங்கள். நிறைவு என் வாழ்வினுடையது, என்னுடைய சொந்தம் என்று சொல்லுங்கள். நிறைவாகிய தேவன் உங்களுக்கு பெரிய பலனை கொடுப்பார். சொல்லுங்க, வாய் விட்டு சொல்லுங்க. ஏசப்பா எப்படி சொன்னாரோ, எப்படி மாறினதோ, இருள் விலகினதோ, வெளிச்சம் வந்ததோ, ஆமென், அதை போல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை காண்பீர்கள். ஸ்பீக் த வேர்ட் ஆஃப் காட். ஸ்டார்ட் கமாண்டிங். கட்டளையிட ஆரம்பிங்க இயேசுவின் நாமத்திலே. ஆமென். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய வல்லமை உள்ள நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். இன்றைக்கு எங்களை உம்முடைய சாயலுக்குள்ளவர்களாய் மாற்றி அதிகாரத்தை கொடுத்து நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லாத நன்மைகளை, இரக்கங்களை, கிருபைகளை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை நாங்கள் கட்டளையிடுகிறோம் இயேசுவின் நாமத்திலே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள், பலவீனங்கள், கண்ணீர், துக்கம் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.